சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. காலையிலேயே ஸ்டாலினுக்கு வந்த கெட்ட செய்தி. சமீபத்தில் நடைபெற்ற கரூர் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் எந்த கட்சியின் பெயரையும் நேரடியாக குறிப்பிடாமல் பார்ட்டி ஃபண்ட் என்ற சொல்லை பயன்படுத்தி டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு மது சப்ளை செய்யும் ஆலைகளிடமிருந்து வசூல் நடைபெறுவதாக சொன்னார். அவரது இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் சமூக வலைத்தளங்களில் ஏராளமான எதிர்வினையையும் ஏற்படுத்தியது. அந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் பேசிய சில வார்த்தைகள் வைரலாக பரவிய நிலையில் அதற்கு எதிராக திமுக கடுமையாக பதிலளித்து வருது. இதனால் இந்த விவகாரம் அரசியல் மோதலாகவே மாறியிருக்கு. ஆனால் இதை வெறும் அரசியல் விமர்சனமாக மட்டும் விட்டுவிடாமல் அதற்கு பின்னால் இருக்கும் சட்ட ரீதியான நிலை என்ன என்பதை அறிய முதல்வர் விஜய் அதிகாரிகளிடம் விரிவான தகவல்கள் கேட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடைபெற்றதாக சொல்லப்படும் முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் விசாரணை நடத்தியிருந்தாங்க. குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததா சொல்லி அமலாக்கத்துறை டாஸ்மார்க் அலுவலகங்களில் சோதனை மேற்கொண்டாங்க. அப்போது மாநில அரசியலில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சோதனையின் போது அதிகாரிகளின் செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் பல்வேறு ஆவணங்கள், மின்னணு தகவல்கள் மற்றும் அதன் தொடர்புடைய பதிவுகள் சேகரிக்கப்பட்டதாகவும் அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது. தொடர்ந்து பல அதிகாரிகளிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது. இதற்கிடையில் அந்த விசாரணைக்கு எதிராக அப்போதைய அரசு நீதிமன்றத்தை அணுகியது. உயர் நீதிமன்றத்தில் அப்போதைய திமுக அரசுக்கு சாதகமான சூழல் உருவாகாத நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு பெற்றது அப்போதைய திமுக அரசு. அதன் காரணமாக அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னேறாமல் முட்டுக்கட்டை போடப்பட்டது. இந்த சூழலில்தான் தற்போது அந்த இடைக்கால தடை உத்தரவின் தற்போதைய சட்டநிலை குறித்து அதிகாரிகளிடம் முதல்வர் விஜய் விளக்கம் கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த தடையை நீக்க சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்கா, அதற்கான நடைமுறைகள் என்ன என்பதையும் அரசு தரப்பில் ஆராயப்பட்டு வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அரசின் தலைமை வழக்கறிஞரோட ஆலோசனை நடத்தி தேவையான நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது பற்றியும் தற்போது பரிசீலனை நடைபெற்று வருவதாம். ஒருவேளை அந்த இடைக்கால தடை நீக்கப்பட்டா அமலாக்கத்துறை மீண்டும் தனது விசாரணையை தொடர வாய்ப்பு இருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுது. எனினும் இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த நீதிமன்ற தீர்ப்பும் இறுதியாக வழங்கப்படலை. மேலும் யார் மீதும் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை. இதனால தான் இந்த விவகாரம் இனி சட்ட ரீதியாக எந்த திசையில் நகர்கிறது, அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதையே அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. ஆனால் அடுத்த 2 மாதத்தில் கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்றது ஏதாவது ஒரு ஊழலை சட்ட ரீதியாக நிரூபித்து காட்ட வேண்டும் என மிக தீவிரமாக முதல்வர் விஜய் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் டாஸ்மார்க் ஊழலில் ஈடுபட்ட செந்தில் பாலாஜியை சமீப காலத்தில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் விஜய். ஆனால் எஃப்ஐஆரில் அவரது பெயர் சேர்க்கப்படாததால் தொடர்ந்து அவர் தப்பித்து விட்டார். குதிரை பேரம் நடந்த வழக்கிலும் அவரும் அவரது தம்பி அசோக்குமாரும் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட விஜய் கடைசியில் ஏமாற்றத்தையே சந்தித்தார். தொடர்ந்து அந்த வழக்கையும் தூசி தட்டி எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறையை முடக்கிவிட்டிருக்கிறார் விஜய். இந்த விஷயம் அனைத்தும் ஸ்டாலினுக்கு காலிலேயே தலையில் இடி விழுந்தது போல கெட்ட செய்தியாக வந்திருக்கிறது. மேலும் திமுகவுக்கு எதிராக கட்சி நிதி வசூல் குறித்து சட்டமன்றத்தில் தாக்கியிருந்தார் முதல்வர் விஜய். திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு மது சப்ளை செய்யும் மது உற்பத்தி ஆலைகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வில்லங்கத்தை அமல்படுத்தினார். இது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் அரசியல் ரீதியாக ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல்
கரூர் கூட்டத்தில் பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் என சொன்னதும் ஓட்டம் எடுத்தார்கள் பார், அப்படிப்பட்ட ஓட்டம் என்று திமுகவை ஏகத்துக்கும் நக்கல் செய்தார் முதல்வர் விஜய். இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றி வருது திமுக. இப்போதும் இது பற்றிய நக்கல்கள் சோசியல் மீடியாவில் பிரபலமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை அவ்வளவு எளிதாக விட்டுவிட தயாராக இல்லாத முதல்வர் விஜய் டாஸ்மார்க்குக்கு எதிரான வழக்குகள் பற்றிய விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். அதாவது டாஸ்மார்க் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் பல வழக்குகள் பதியப்பட்டன. அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை கடந்த திமுக ஆட்சியின் போது டாஸ்மார்க் நிறுவனத்தில் நுழைந்து அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனை அப்போது அரசியல் ரீதியாக பரபரப்பு பேசியது. டாஸ்மார்க் அதிகாரிகளின் பர்சனல் ஃபோன்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு சோதனை நடத்தினாங்க. அதில் உள்ள வாட்ஸ்அப் தகவல்கள் பரிமாறிக்கொண்ட விவரங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து கொண்டு அமலாக்கத்துறை செயல்பட்டாங்க. பல்வேறு ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் ஆராயப்பட்டு அதிலிருந்து தங்களுக்கு தேவையான விவரங்களை சேகரித்து கொண்டாங்க. டாஸ்மார்க் அதிகாரிகளிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை கோரியது திமுக அரசு. உயர்நீதிமன்றத்தில் தடை கிடைக்கல, உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக இடைக்கால தடை ஆணையை பெற்றது திமுக அரசு. இந்த இடைக்கால தடை ஆணையை பற்றி சமீபத்தில் கோட்டை அதிகாரிகள் மத்தியில் விவாதம் கிளம்பியிருக்கு. டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடந்த ரெய்டு பற்றி முதல்வர் விஜய் அதிகாரிகளிடம் விசாரணை எடுத்தது இந்த விவாதம் நடந்திருக்கு. திமுகவில் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டதை நாம் கிளறி விட்டதால அதனை அப்படியே விட்டுவிட முடியாது. பட்ஜெட் கூட்டத்தில் இதனை திமுக நமக்கு எதிராக திசை திருப்பும் என யோசித்து தான் திமுக ஆட்சியின் போது டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடந்த ரெய்டின் தற்போதைய நிலை என்ன என்று அதிகாரிகளிடம் விசாரிச்சிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த விவரங்களை அண்மையில் முதல்வரிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுக ஆட்சியின் போதே அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டர் பெறப்பட்டிருக்கிறது என்பதை விசாரிச்சிருக்கிறாங்க. அதனை திரும்ப பெற சட்டத்தில் இடம் இருக்கா என அதிகாரிகளிடம் கேட்டிருக்கார் விஜய். இந்த இடைக்கால தடையை விலக்கி கொள்ளப்பட்டா டாஸ்மார்க்குக்கு எதிராக அமலாக்கத்துறையின் நடவடிக்கை மீண்டும் பாயலாம் என சொல்லியுள்ள தலைமை அரசு வழக்கறிஞர்கள் ஆலோசனை கேட்டாலாம். மேலும் இதனிடையில் அரசு தலைமை வழக்கறிஞரிடம் விவாதித்திருக்கிறாராம் முதல்வர் விஜய். இடைக்கால தடையானை திரும்ப பெற முடியும் எனில் அதற்கான மனு தாக்கல் செய்யவும் தாவேக அரசு திட்டமிட்டிருக்கு. அப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இடைக்கால தடையை சுப்ரீம் கோர்ட் விலக்கி கொண்டா அமலாக்கத்துறை மீண்டும் டாஸ்மார்க் மீது பாயும். அப்போது பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் திமுக குடும்பத்தினர் மற்றும் மாஜிகள் பலரும் சிக்குவார்கள் என்கின்ற தகவல்கள் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை வட்டாரத்தில் பேசப்படுது. மேலும் இது ஸ்டாலின் அவர்களுக்கு மற்றும் கோபாலபுரம் இல்லத்திற்கு பெரும் அதிர்ச்சியையும் பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் என சொன்ன உடனே உதயநிதி ஓடியது, அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனிக்காரர் தலைமறைவானது என்கின்ற அனைத்து விஷயங்களும் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.